நம்ம ஹிப்பா பாதி அவருடைய நடிப்பில் கடைசியாக வெளியாகி இருந்த படம் தான் பிடி சார். இந்த ஒரு படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மிஸ்டேக் என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். மிஸ்டேக் அப்படின்றது ஜஸ்ட் ஃபார் ஒரு என்டர்டெயின்மெண்ட், அவ்வளவுதான். இந்த ஒரு கிளாஸ் ரூமில் இவர் கிளாஸ் எடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. மென்ஷன் பண்ணிட்டு தான் பாடம் எடுப்பார். ஆனால் ஒரு கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை ஸ்டூடெண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க, ஆப்சென்ட் ஆயிருக்காங்க அப்படின்றத எல்லா ஸ்கூல்லையுமே அந்த போர்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த போர்டில் பார்த்தோம் அப்படின்னா அப்படி எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுவும் தேதி அப்படின்றதும் இருக்கும், அதுவும் பார்த்தோம் அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. கிழமை அப்படின்றது இருக்கும், அதையும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா ஈரோட்டில் இருக்கக்கூடிய நம்பர் 1 ஸ்கூல் அப்படின்ற மாதிரி கூட மென்ஷன் பண்ணி பேசியிருப்பாங்க. ஜிபி ஸ்கூல் அண்ட் இன்ஸ்டியூட் ரெண்டுமே நம்பர் 1 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி நம்பர் 1 இருக்கக்கூடிய இந்த ஸ்கூலுடைய இந்த கிளாஸுடைய நிலைமையை பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சீன்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கூலுடைய 25வது வருடத்துக்கான அந்த ஃபோர்த் ஸ்டே ஒன்று நடக்கும். அந்த ஃபோர்த் ஸ்டே நடக்கக்கூடிய அந்த மந்த் பார்த்தோம் அப்படின்னா 1 ஜூலை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. படம் பார்த்தோம் அப்படின்னா ஜூலை மந்த் தான் நடக்குது அப்படின்றத பல இடங்கள்ல சொல்லியிருந்தாலும் இந்த ஒரு சீன்ல பார்த்தோம் அப்படின்னா ஜூலை மாசம் படத்துக்கான கதைக்காலம் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலை காட்டும்போது ஜூன் அப்படின்ற மாதிரி தப்பா காட்டி மென்ஷன் பண்ணி இருந்திருப்பாங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா 5/6/2023 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜூலை மாசம்னா 5/7 தானே போடணும். இங்க பார்த்தோம் அப்படின்னா 5/6 அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஒருவேளை ரைமிங் காண்டி போட்டிருப்பாங்களோ. இந்த சீன்ல இவர் பார்த்தோம் அப்படின்னா அந்த கேக் எடுத்து சாப்பிடும்போது அந்த கேக்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த கட் பண்ணக்கூடிய அந்த கத்தி அப்படின்றத சொருவி தான் கேக் மேலே வச்சிருப்பாங்க. அடுத்த ஷாட் காட்டும் போது பார்த்தோம் அப்படின்னா அது சொருவி வச்சிருந்த கத்தி கீழே சாஞ்சு கிடக்கிறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை நம்ம ஹீரோ தொற்றுக்க கூட மாட்டாரு. இந்த சீன்ல இந்த பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இறந்து போன பொண்ணை காட்டுவாங்க, கொஞ்சம் சைடா கிடக்கிறது போல காட்டியிருப்பாங்க. அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் காட்டும் போது அவங்களுடைய கால் எல்லாமே இந்த ஒரு பொசிஷன்ல தான் கிடக்குது போல ஃபர்ஸ்ட் ஷாட் காட்டியிருப்பாங்க. அடுத்த சீன் காட்டும் போது பார்த்தோம் அப்படின்னா இப்படி கிடந்த கால் எல்லாமே இப்படி நேரா கிடக்குது போல காட்டி மிஸ்டேக் பண்ணி இருந்திருப்பாங்க. இந்த ஒரு பொண்ணு இறந்த பின்னாடி அவங்களுடைய அப்பாளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நெத்தியில பட்டை அடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பட்டை அடிக்கும் போது இப்படிதான் இருக்கும். அடுத்து காட்டும் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த பட்டை எல்லாமே கிட்டத்தட்ட அழிகிற ஸ்டேஜுக்கு போயிருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. திரும்ப பார்க்கும்போது இப்படி அழிஞ்ச மாதிரி இருந்த பட்டை திரும்பவும் ரொம்பவே தெளிவா போட்டு பொட்டு எல்லாமே வச்சு விட்டது போல காட்டி மிஸ்டேக் பண்ணி இருந்திருப்பாங்க. இந்த சீன்ல இவர் போன்ல பேசிட்டு இருப்பாரு. இவர் போன்ல பேசிட்டு அந்த போனை பார்த்தோம் அப்படின்னா கோவத்துல தூக்கி எரிய போறது போல காட்டியிருப்பாங்க. அப்படி தூக்கி எரிய போகும்போது அந்த போன்ல பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே அப்படின்றது ஆஃப்ல இருக்கும். அப்புறம் எப்படி இவர் போன் பேசினாரு அப்படின்னு தான் தெரியல. ஒருவேளை ஸ்கிரீன் லாக் பண்ணிட்டு கீழே போட்டு உடப்போம்னு நினைச்சிருப்பாரோ. இந்த ஒரு சீன்ல பல ஆண்களை காதலித்து ஏமாற்றிய நந்தினி அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். அந்த ஆர்டிக்கல்ல அந்த டைட்டில் மட்டும் தான் இந்த மாதிரி இருக்கும். ஆனா உள்ள இருக்க மேட்டர் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு நியூஸா இருக்கும். இந்த சீன்ல நந்தினி அவங்க பேசும்போது அவங்களுடைய பேக் பார்த்தோம் அப்படின்னா அவங்க காலு கிட்ட தான் கிடக்குது போல இருக்கும். கிட்டத்தட்ட அந்த செவத்து பக்கத்துல கிடக்கும். திரும்ப காட்டும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த பேக் அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. திரும்ப காட்டும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்க அந்த பேக் எடுத்து கையில வச்சிருக்கிறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சீன்ல இவங்க 2 பேருமே வந்து இந்த பொண்ணு கிட்ட பேசுவாங்க. அப்படி பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு போன் வரும். அந்த போனை அட்டன் பண்ணி நம்ம ஹீரோ பார்த்தோம் அப்படின்னா லவுட் ஸ்பீக்கர்ல போடுவாரு. ஆனா அந்த போனை காட்டும் போது பார்த்தோம் அப்படின்னா லவுட் ஸ்பீக்கர் ஆன் ஆயிருக்க மாதிரியும் இருக்காது. அது மட்டும் இல்ல அந்த போன்ல ஒய்ஃபை வேற கனெக்ட் ஆயிருக்கும். அது மட்டும் இல்ல அந்த போன்ல இன்கமிங் காட்டாது, டயலிங் அப்படின்ற மாதிரி காட்டும். யாருக்காவது டயல் பண்ணோம் அப்படின்னா தானே டயலிங் காட்டணும். இன்கமிங் கால்ல வந்துச்சு அப்படின்னா அது இன்கமிங் தானே காட்டணும். அதுவும் கால்ல பேசிட்டு இருப்பாங்க லவுட் ஸ்பீக்கர் போட்டு, ஆனாலும் டயலிங் அப்படின்ற மாதிரி காட்டுது. வித்தியாசமான போனா இருக்குல்ல. அதே மாதிரி இந்த ஒரு நியூஸ் பேப்பர்ல பார்த்தோம் அப்படின்னா முதலாளியா கொலையாளியா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். அந்த ஒரு ஆர்டிக்கல்லையும் பார்த்தோம் அப்படின்னா யார் இந்த குரு புருஷோத்தமன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டைட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். உள்ள படிச்சு பார்த்தோம் அப்படின்னா வேற வேற ஆர்டிக்கலை பார்த்தோம் அப்படின்னா மென்ஷன் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கலை ரெடி பண்ணி இருந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த சீன்ல நந்தினி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க கையில ஒரு லெட்டர் இருந்தது அப்படின்ற மாதிரி அதை தேடி போவாங்க. அப்படி தேடி போய் இந்த ஒரு இன்ஸ்டியூட்ல அவங்க நிற்கும் போது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6:15 அப்படின்ற மணியை காட்டும். இந்த சீனை பார்க்கும்போது இது 6:15 அப்படின்றத நிச்சயமா சொல்ல முடியாது. ஆனா டைமிங் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி செட் பண்ணி காட்டி மிஸ்டேக் பண்ணி இருந்திருப்பாங்க. இது எல்லாமே பிடி சார் படத்துல இருந்த ஒரு சில மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். இது உண்மையிலே ரொம்பவே ஒரு நல்ல ஒரு படமா இருந்துச்சு. பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்த்துருங்க. இந்த படத்துடைய ஹிடன் டீடைல்ஸ் அப்படின்றது ஆன் த வே வந்துட்டே இருக்கு.